2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களோட ஆட்சியோட திருவரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டுள்ளேன். தொகுதியினுடைய வாக்காளர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில். சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களும் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடியும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக நிரூபித்திருக்கக்கூடிய என்னுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். முதல் வேலையா மக்களை ஊர் ஊராக நானே சென்று அந்த மக்களை சந்தித்து அவங்க பிரச்சனையை நானே நேரடியாக கேட்டு அதற்கான தீர்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதே போல பல அடிப்படை பிரச்சனைகளை மக்கள் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அடிப்படையில காவிரி பாயக்கூடிய மாவட்டத்தில் குடிக்க தண்ணி கிடையாது, ரோடு கிடையாது, சரியான லைட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, பெண்கள் பாதுகாப்பிற்கு குறிப்பாக சிசிடிவி கிடையாது, பொது கழிப்பறைகள் கூட ஒழுங்கா இல்லாத சூழ்நிலை இந்த தொகுதி இருக்குது. பல்வேறு கிராமங்கள்ல அப்படிதான் இருக்குது. அதே போல பல்வேறு இடங்கள்ல இந்த பட்டாவிற்கான பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் பட்டாவிற்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி அடுத்த 10 நாட்களுக்குள்ள தீர்வை நோக்கி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியை தமிழ்நாட்டின் நம்பர் 1 தொகுதியாக மாற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் தமிழக வெற்றி கழகம் செய்யும். இது எதிர்ப்பு ஓட்டு கிடையாது, மக்களின் நம்பிக்கைக்கான ஓட்டு. இதுவரைக்கும் வேற வழி இல்லாம ஓட்டு போட்டாங்க, இப்ப நல்ல வழி பிறந்திருக்குன்னு தலைவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் வித்தியாசம்.